காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் புல்டோசர் வைத்து இடிக்கப்படும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இது ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற பேச்சா இல்ல அச்சுறுத்தல் கொடுக்கிற பேச்சா? தன்னை போலவே பிறரை கருதுவது என்கிற ஒரு மனோபாவத்தை தான் இது காட்டுகிறது. ஆலயங்களை உடைப்பது யாருடைய கோட்பாடு, யாருடைய செயல்பாடு? புல்டோசரை பயன்படுத்தி குடியிருப்புகளை இடிப்பது யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது? இந்த இரண்டு செயல்பாடுகளை செய்தவர்கள் யார்? பாபர் மசூதி என்கிற ஆலயத்தை இடித்தவர்கள், புல்டோசர் வைத்து தன்னுடைய குடிமகன்கள் வாழக்கூடிய வீட்டை இடித்தவர்கள் தங்களைப் போலவே எதிர்க்கட்சிகளையும் கருதுகிறார்கள். இல்ல, இந்த வீட்டை இடித்தவர்கள் அப்படிங்கிறது குடிமகன்களுடைய வீட்டை இடித்தவர்கள் அவங்க தரப்புல சொல்ல போது சொல்றாரு, எங்கு எப்படி பயன்படுத்தணும்னு யோகி ஆதித்யநாத்தை கேளுக்கங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, குற்றவாளிகள் நில ஆக்கிரமிப்பு பண்ணினா அந்த இடங்களை புல்டோசர் வைத்து இடிக்கிறார். அதுக்கு தான் நீதிமன்றம் இருக்கிறது, அதற்கு தான் சட்டம் இருக்கிறது. யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அத்துமீறி எந்த வன்முறையை வேண்டுமானாலும் நிகழ்த்தலாம் என்று சொல்வது சட்டத்தினுடைய ஆட்சியே கிடையாது, நீதியினுடைய ஆட்சியே கிடையாது. அப்ப நீதிக்கு புறம்பான ஆட்சியை இவர்கள் மனித உரிமை மீறலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சியிலே பயங்கரமான போலி என்கவுண்டர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மனித உரிமை ஆர்வலர்கள் உலகமெங்கும் கவலைப்படக்கூடிய ஒரு மோசமான ஆட்சியை அவர் அங்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப முழுக்க முழுக்க மத துவேஷத்தை வைத்துதான் வாக்கு பெற முடியும் என்கிற நிலைமைக்கு பாஜக பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இவர்களால் 10 ஆண்டு கால சாதனையை சொல்ல முடியவில்லை. 10 ஆண்டு காலம் அவர்கள் சாதித்தது முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்களுக்கு, பெருநிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட்டுகளுக்கு 16 லட்சம் கோடியை தள்ளுபடி செய்த இந்த வரலாற்றை மக்களுக்கு சொல்ல முடியல. அப்ப சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தின் மீது இவர்கள் எவ்வளவு வரிச்சுமையை போட்டிருக்கிறாங்க. உணவின் மீது, தானியத்தின் மீது, உணவு தானியத்தின் மீது 5% வரியை போட்டவர்கள் இவர்கள். அப்போ முழுக்க முழுக்க சாமானிய மக்களின் மீது ஒரு போரை தொடுத்திருக்கிறார்கள், பொருளாதார ரீதியான ஒரு போரை தொடுத்திருக்கிறார்கள். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று சொன்னவர்கள் பல பேரினுடைய வேலை வாய்ப்பை பறித்திருக்கிறார்கள். 84% இளைஞர்கள் வேலை வாய்ப்பற்றவர்களாக இந்தியாவில் இருக்கிறார்கள் என்கிற அவர்களின் ஆய்வறிக்கையே சொல்லுகிறது. எனவே முழுக்க முழுக்க ஒரு தோற்று போன ஆட்சி என்கிற காரணத்தினால எப்பொழுது பார்த்தாலும் பாகிஸ்தானு, பசுமாடு, முஸ்லீமு, ஆலயம் இடிப்போம், ராமரை. அது ரொம்ப பெரிய கொடுமை என்னன்னா, ராமருக்கு மறுபடியும் குடிசைக்கு போயிடுவாரு. நான் தான் இப்போ ராமரை வாழ வைக்கிறேன்னு சொல்றாங்க அவங்க. கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று ஒருவன் சொன்னார், அவன் பக்தர். கடவுளையே நான் தான் காப்பாற்ற போறேன்னு சொன்னா அது சங்கி. கடவுளையே காப்பாற்றக்கூடிய காங்கிரசுடைய ப. சிதம்பரம் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, ராமர் கோவில் அப்படிங்கிறது நீண்ட நாள் கனவு, அது நிறைவேறி இருக்கிறது அப்படின்னாரு. அவர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ப. சிதம்பரம் என்ன சொன்னாருங்கிறது அல்ல கருத்து. பிரதமர் ஆளுகிற இன்றைக்கு அரசியல் சாசனத்தின் பேரால் பதவி ஏற்றுக்கிறவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதுதான் கணக்கு. ப. சிதம்பரம் என்ன சொன்னா ஒரு அதிகாரத்துல கிடையாது, அதை இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பேர் சொன்னீங்கல்ல, அதுக்காக கேட்டேன். ராமர் கோவில் என்பது முதல்ல யாரும் வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல, பக்திக்கும் எதிரானவர்கள் அல்ல. ஆக்கிரமிப்பாளர்களாக முழுக்க முழுக்க இன்னொருவருடைய ஆலயத்தை இடிக்கக்கூடியவர்கள் யாரோ, இன்னொருவருடைய வசிப்பிடத்தை யார் புல்டோசர் வைத்து இடிக்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்டிலே இவ்வளவு ஆண்டு காலம் என்ன சாதித்தோம் என்று சொல்ல முடியவில்லை. சரி, இப்ப 1976 மே 31 டர்க்மென் கேட், அது மறக்க முடியுமா? அதை யார் புல்டோசர் வச்சு யாரு இடிச்சா, எந்த பீரியட்ல இடிச்சாங்க? காங்கிரஸ் தானே. ஒரு தவறுக்கு இன்னொரு தவறை உதாரணமாக காட்டுவது. காங்கிரஸ் சரியில்லை தானங்க பாஜக ஓட்டு கட்டுச்சு. அப்புறம் காங்கிரஸ் செய்த தவறை இவர்கள் செய்தார்னா காங்கிரஸே ஆட்சியாளர் மறுபடியும் மோடி என்ன கேக்குறாரு அப்படின்னா, மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நடக்கும், டர்க்மென் கேட் நடக்கும், திரும்ப ஷாபானோ வழக்குல என்ன நடந்ததோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும், அதனால எச்சரிக்கிறேன் நானு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. மோடி சொல்றாரு அம்பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் வழக்கை விடவும் மணிப்பூரிலே நடந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, வன்புணர்வு, படுகொலை, பச்சை படுகொலைகள் மிக அதிகம். சரி, இப்ப இந்த 10 வருஷத்துல இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு அப்படின்னா ஏற்கனவே இந்த கொடுமை எல்லாம் வரலாற்றுல இருக்கே, அப்ப மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா அந்த வரலாறு திரும்பாதுன்னு என்ன நிச்சயம்? அந்த காலகட்டம் வேறு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கடந்த காலங்களிலே இந்தி மொழியை திணிப்பதை காங்கிரஸ் செய்திருக்கிறது. இன்றைக்கு மொழி வழி தேசியம் பற்றி அவர்கள் பேசுகிறார்கள், சமூக நீதி பற்றி அவர்கள் பேசுகிறார்கள்.